சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி இப்படி 1,00,000 ரூபா பணத்தையும் கொடுத்து ஏமாந்துட்டு இந்த மாதிரியான ஒரு நகையை வாங்கிட்டு வந்து கொடுக்க விஜயாவும் இப்படி ரொம்ப அவமானப்பட்டதால் ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. ஆனால் ரோகிணி கிட்ட விஜயா சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, எனக்கு அந்த நகைக்கு நீ கொடுத்த 1,00,000 ரூபா பணம் நீ தந்தே ஆகணும். அப்படி தரல இந்த வீட்டில் நீ எனக்கு மருமகளாக இருக்க முடியாது. நீ என்ன ஏமாத்துறதுக்கும் நீ ஏமாந்து நிற்கிறதுக்கும் கண்டிப்பாக உன்னை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். புரியுதுல? எனக்கு நான் கேட்ட பணத்தை தரல, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனுங்க. இங்கே ரோகிணி கண் கலங்கி நிற்கிறாங்க. உடனே மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, மனோஜ் நீயாவது என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மா இப்படி என்கிட்ட திடீர்னு 1,00,000 ரூபா பணம் கேட்டால் நான் எப்படி ஏற்பாடு பண்ணி தர முடியும்? நானே அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன். உன் கடைக்கும் வந்து உதவி செஞ்சிட்ருக்கேன். இதில் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண போகிறேன்னு தெரியல. உங்கள் அம்மா தான் என்னை புரிஞ்சிக்காமல் திட்டுறாங்கன்னா உன் அம்மாவுக்காக ஆசையாக நானே ஏமாந்து போய் அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கேனே. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற. உங்கள் அம்மா பேசிட்டு போகிற வரைக்கும் எனக்காக நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறியே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேறு வழி தெரியல. என் அம்மா சொன்ன மாதிரி பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, இல்லைனா உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. உன்னையும் என்னையும் பிரிச்சிருவாங்க ரோகிணி. எங்கள் அம்மா உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா ஒன்றும் உன்கிட்ட நகை கேட்கலையே. நீ அதானே எங்கள் அம்மா மனசை மாற்ற நகையெல்லாம் வாங்கிட்டு வந்த. அதனால் இந்த பிரச்சனையவும் நீ தான் சமாளிக்கணும். என்கிட்ட இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிற மனோஜை பார்த்து பதில் பேச முடியாமல் ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு கண் கலங்கி நிற்கிறாங்க ரோகிணி. இந்த மீனா முத்து முன்னாடி நான் ரொம்பவே அவமானப்பட்டு நின்றுட்டேன். மீனா முத்துன்னு எல்லாரும் என் மேலே சந்தேகப்படுறாங்க. நான் யார்கிட்ட அந்த நகையை வாங்கினேன், எதனால் நான் ஏமாந்து போய் நிற்கிறேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சிட்டியால் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் உள்ளவங்களை விட அந்த சிட்டி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். சிட்டி கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டாருன்னு நினச்சேன். வித்யா கூட சிட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் இந்த நகையெல்லாம் வேண்டான்னு சொன்னப்போ அந்த முருகன்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்தது என்னுடைய பெரிய தப்பாக போச்சு. என்னதான் இருந்தாலும் சிட்டி ஒன்றும் ரொம்ப நல்லவன் இல்லையே. அவன் வேலையவே என்கிட்ட காமிச்சு என்ன இப்படி ஏமாற்றி 1,00,000 ரூபா பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த நகையும் இல்லாமல் பணமும் இல்லாமல் இப்போ எல்லாரும் முன்னாடியும் இப்படி தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு காரணம் அந்த சிட்டி. நானா இந்த நகை வேணும்னு சிட்டிக்கிட்ட கேட்டேன். சிட்டியே என்னை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு இந்த மாதிரி என்னை நம்ப வச்சு நகையை கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. சிட்டிக்கிட்ட போய் எப்படியாவது அந்த நகைக்கு தர வேண்டிய பணத்தையாவது கேட்டு வாங்கணும். என்னால் இனிமேல் வெளியில் கடன் வாங்கவும் முடியாது, இந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியாது அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க. நாளைக்கு பார்லருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சிட்டிக்கிட்ட இந்த நகை விஷயத்தை பற்றி பேசணும், பணத்தை ஏற்பாடு பண்ணணும், வேற வழி இல்லை அப்படின்னு இங்கே ரோகிணியும் முடிவெடுக்கிறாங்க. முத்துவும் முருகனும் அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் முருகனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு அங்கே என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகும்போது இங்கே மீனாவும் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே மீனாவை பார்த்த முத்து பேரதிர்ச்சியோட, என்ன மீனா இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, நான் தான் சொன்னேன்ல ஒரு கல்யாணத்துக்கு மாலெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு, அதாங்க வந்தேன் அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. சீதாவுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா நானும் மாட்டிப்பேன், சீதாவையும் சும்மா விட மாட்டாரே, கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வருமே. சீதாவும் அருணும் இங்கேருந்து கிளம்பிட்டாங்களான்னு தெரியல, வசமாக இன்னைக்கு மாட்டிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா ரொம்ப பதட்டமாக இருக்கிறத முருகன் கவனிச்சுட்டு, என்ன சிஸ்டர் என்னாச்சு? இங்கே முத்து தானே உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க? யாரையாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை எதுக்கு கேட்குறேன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கிறீங்களேன்னு சொல்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நேரமாகுது, சரிங்க நம்ம வீட்டில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ கொஞ்ச நேரம் இரேன், முருகனுக்கும் அங்கே வித்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடு செய்கிறதுக்காக தான் பேச வந்திருக்கேன். இங்கே உனக்கு இந்த ஆஃபீஸில் யாரையாவது தெரியுமா? இல்லை நீ இந்த மாலையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற, பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுனால யாரையாவது தெரிஞ்சால் சொல்லு மீனா, இங்கே முருகன் வித்யாவோட கல்யாணத்தை பற்றி நாம் பேசுவோமே
அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்களே பேசுங்க, எனக்கு யாரையும் தெரியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே மீனா அங்கேருந்து கிளம்புனாலும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. இப்படி யாருக்கும் தெரியாமல் சீதாவுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டேன். ஒவ்வொரு நாளும் இனி நான் பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா சீதா அருணோட கல்யாண விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்னை சும்மா விட மாட்டார். அதுக்கப்புறம் என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாரே. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தே நான் வந்து சீதா வாழ்க்கைக்காக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேனே அப்படின்னு மீனா மேலே இங்கே முத்து வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் பார்த்துட்டு மீனாவால் தாங்கிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் பொய் சொல்லியிருக்கவும் கூடாது, என் வீட்டுக்காரரை ஏமாத்திருக்கவும் கூடாது, என் தங்கச்சியும் அருணும் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு மீனா கண் கலங்கி முத்துவையே பார்த்துட்ருக்கு. முத்துவும் அங்கே போயிட்டு முருகனுக்காக கல்யாண விஷயத்தை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ தான் ஒருத்தவங்க கல்யாணம் முடிஞ்சு போயிருக்காங்க, அதுக்கு உள்ள வேலையை பார்த்துட்ருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே முத்துவும் சரி யாரோ ஒரு பெரிய ஆஃபீஸர் வராராம், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே சீதா அருணோட ஃபோட்டோ இருக்கிறத இங்கே முத்து கவனிக்காமல் இருக்கார். இங்கே உடனே இங்கே முருகன் சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரும் இப்படி தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவருக்கும் என்னைக்கு கல்யாணம்னு தெரியல அப்படின்னு அருணை பற்றியே முருகனும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சீதா அருணோட கல்யாணம் இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கிற முத்துவுக்கும் முருகனுக்கும் தெரிஞ்சிருமோ அப்படின்னு மீனா ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க. இங்கே சிட்டியை பார்த்து ரோகிணி ரொம்ப கோபமாக கேள்வி கேட்குறாங்க. என்ன சிட்டி, உங்களை நம்பி தானே அந்த நகையை வாங்கினேன், நகையால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்து என்கிட்ட 1,00,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏமாத்திட்டீங்கல்லன்னு கேட்க, அதுக்கு சிட்டி சிரிச்சுக்கிட்டே, இப்போ என்ன அந்த நகையோட பணத்தை நான் தரணும்னு வந்து நிற்கிறீங்களா? அதெல்லாம் தர முடியாது. உங்களுக்கு நானும் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். அந்த பிஏ தினேஷை பற்றின ஞாபகம் இருக்கா? அவனால் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு காரணம் நான் தான். என்னையே வந்து கேள்வி கேட்குறீங்களா? நான் தான் அந்த நகையை கொடுத்தேன்னு எந்த ஆதாரமும் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் என்ன மாட்டி விடணும்னு நினச்சா உங்களை பற்றின உண்மையெல்லாம் உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லி நான் உங்களை மாட்டி விட வேண்டியதாக போயிடும். ஏதோ பெருசாக உதவி செஞ்சுருக்கேன், உங்களை நம்பி தான் நகையை வாங்கினேன்னு வந்து இங்கே வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் எதிர்பார்க்குற பணத்தை என்னால் தர முடியாதுன்னு சொல்ல சிட்டி, நீங்கள் மட்டும் பணம் கொடுக்கலனா எங்கள் அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. உங்களை நம்பி நகையை வாங்கி என் குடும்பமே இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் கொடுத்த நகையை நீங்கள் திருப்பி தாங்க, நானும் பணத்தை தரேன். இப்போ நகையை வச்சுக்கிட்டு நீங்கள் பொய் சொல்கிற மாதிரில இருக்குது. நகையும் உங்ககிட்டயே இருக்கணும், பணமும் உங்களுக்கே வரணும்னா எப்படி? உங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக எனக்கு தர வேண்டிய அந்த வட்டி பணத்தையே தராமல் ஏமாத்திடலான்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட வாங்கின கடன் பணத்தை திருப்பி தாங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்குறேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி பேச பேச கேட்காம ரொம்பவே கோவமாக அங்கேருந்து சிட்டி கிளம்பி போக, ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் அழுதுகிட்டே அங்கே வராங்க. நான் அப்போவே நினச்சேன், இந்த சிட்டி நல்லவனே இல்லை, இவனை நம்பி இந்த நகையை வாங்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணேன். ஆனால் இவனை நம்பி இப்படி ஏமாந்து போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிட்டிக்கிட்ட இருந்து எப்படியும் பணத்தை வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படியே பணத்தை வாங்கணுன்னு நான் முடிவெடுத்தாலும் கண்டிப்பாக இந்த சிட்டி என்னை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுருவானோன்ற பயமும் இருக்குது. இப்போ என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த மனோஜுக்கு நம்ம எவ்வளவோ பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்கோம். ஆனால் அவங்க மனோஜோட அம்மா என்னை இந்த பேச்சு பேசுகிறாங்க. ஆனால் மனோஜ் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் என்னை கண்டுக்காமல், நீ வேணும்னா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து என் அம்மாவோட மனசை மாற்றுன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறான். எனக்கு எந்த விதத்துலையும் மனோஜ் உதவி செய்யவே மாட்டேங்கிறான். இப்படி மற்றவங்க கிட்ட பணத்தை கேட்டு நிற்கிறதுக்கு மனோஜோட கடையில் தான் நல்ல வருமானம் வருதே, அதுவும் என்னால். அங்கே கடையில் இருக்கிற பணத்தை மனோஜுக்கு தெரியாமல் எடுத்தாதான் என்ன? ஏன்னா மனோஜுக்கு உதவின்னு வரும்போது நான் தான் அவனுக்கு துணையாக இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு உதவி செய்யாத மனோஜை ஏமாத்துனா தப்பே கிடையாது. மறுபடியும் விஜயாத்தை என்ன மனோஜோட கடைப்பக்கம் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. கடை என்னவோ மனோஜோட கடையாக இருந்தாலும் என்னால் தானே அந்த கடையோட ஓனராக இருக்கான் இந்த மனோஜ். அப்போ நான் கடைக்கு போய் பேசுகிற மாதிரி பேசி எப்படியாவது அங்கேருந்து பணத்தை எடுக்கணும். பணத்தை எடுத்தாதான் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு விஜயாத்தை எப்பயும் போல் இங்கே கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. இல்லை பார்க்குறப்பெல்லாம் அந்த மீனா முன்னாடி என்னை திட்டுறது, அவமானப்படுத்துறதுன்னு, வீட்டு வேலையை செய்ய வைக்கிறதுன்னு ஒவ்வொன்றா சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க. அதை என்னால் என்றைக்கும் தாங்கிக்கவே முடியாது. அதனால் நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். மனோஜ் என்னை கடைக்குள்ளே விடலைனாலும் ஏதாவது பேசி சமாளித்து மனோஜோட பணத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தாதான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே நம்ம நினச்சது செஞ்சாகணும்னு இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய இங்கே வந்து முடிவெடுக்கிறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கேட்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு,
என்ன நான் சொன்ன மாதிரி பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா இல்லையா? இன்னும் 2 நாள் தான். அதுக்குள்ளே பணத்தை கொடுக்கல, அப்புறம் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவேன். நீ கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும். ஏதாவது பதில் பேசுனேன்னா அப்புறம் நான் பேசிக்கிறேன்னு சொல்ல, நான் கண்டிப்பாக பணத்தை கொடுத்துருவேன். என்ன செய்ய? நகையும் இல்லை, அந்த பணத்தையும் ஏமாந்தது நான். ஆனால் நீங்கள் பணத்தை கேட்குறீங்களே ஆண்டி, அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் அந்த நகை வாங்கினவங்க கிட்ட போய் பணத்தை கேட்டால் கூட தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை ஏமாத்துறதுக்கு எல்லாரும் திட்டம் போட்டிருக்காங்க போல. அது புரியாமல் உங்கள் மனசை மாற்றணும்னு சந்தோஷமாக நகையை வாங்கிட்டு வந்தது ஏன் தப்பு தான். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்துக்கிட்டே அங்கே ரூமுக்கு போகிறாங்க. ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் இவங்க கிட்ட தான் தரேன். என் மாமியார் எல்லா பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. என் அம்மாவுக்கும் இங்கே கிருஷிக்கும் எந்த ஒரு உதவியும் நான் செய்கிறதே இல்லை. இப்போ மீனா, முத்து, இந்த ரவி, ஸ்ருதின்னு எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறதும் நான் தான். என்னைக்கு தான் என்னை நல்ல மருமகளாக இந்த விஜயத்தை ஏற்றுப்பாங்களோ தெரியல. அவங்களுக்காக எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஆனால் என்னை மட்டும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த விஜயாத்தைக்கு வேறு சப்போர்ட் பண்ண இந்த மனோஜ் வேறு ஏதோ இப்போ தான் கொஞ்சம் மனசு மாறி இருக்கான்னு நினச்சி சந்தோஷமாக மனோஜ் கூட வாழலான்னு நினச்சா, நான் நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடக்காது போல். முதல்ல இந்த பணத்தை கொடுப்போம், அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட பேசிக்கலாம். மனோஜோட பணத்தை தானே எடுத்து கொடுக்க போகிறோம். நமக்கு அவன் சப்போர்ட் பண்ணலை. இங்கே எனக்காக விஜயாத்தை கிட்ட பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போது மனோஜை பார்த்து நம்ம எதுக்காக கவலைப்படணும்? அவன் பணம் தான் எனக்கு கொடுக்கறதுக்கு சரியான ஒரு திட்டமாக இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே பார்லருக்கு கிளம்பும்போது இங்கே மனோஜ் சொல்கிறாங்க, என்ன இன்னைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்கா? சரி, எப்படியும் சம்பாதிச்சதானே அம்மாவுக்கு தர வேண்டிய 1,00,000 ரூபா பணத்தை தர முடியும்னு சொல்ல, போதும் மனோஜ், நான் என் பார்லருக்கு மட்டும் கிளம்பல, உன் கடைக்கும் தான் வருவேன்னு சொல்லும்போது, என் கடை பக்கமே வராத, அம்மா உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்புறம் நீ என் கடைக்கு வந்தது தெரிஞ்சா ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் திட்டுவாங்க. அப்புறம் என்கிட்டையும் பேச மாட்டாங்க. எனக்கு ஒன்றை விட என் அம்மா தான் முக்கியம். என் அம்மா பேச்சை தான் கேட்பேன். இப்போ தான் ஏதோ அம்மா மனசு மாறி இருக்காங்கன்னு சாமியார்கிட்டலாம் உனக்காக தானே வந்து பணத்தை கொடுத்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சோம். ஆனால் நீ மறுபடியும் இப்படி அம்மாவை தலகுனிய வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஒன்றும் கடை பக்கம் வரவும் வேண்டாம், கடையில் வந்து எனக்கு உதவி செய்யவும் வேண்டாம். என் வேலையை எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியாதா? நான் கிளம்புறேன். நீ போய் பார்லரில் இருக்கிற வேலையை பார்த்து எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி எங்கேயாவது கடன் வாங்கியாவது எங்கள் அம்மா கிட்ட அந்த 1,00,000 ரூபா பணத்தை கொடு, இல்லைன்னா பிரச்சனை உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாரு. இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பாரு மனோஜ். உனக்கே தெரியாமல் உன் கடையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து உன் அம்மா கிட்ட கொடுப்பேன். முடிஞ்சா நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிக்கோ. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. என்னை நீயும் உன் அம்மாவும் எவ்வளவோ அவமானப்படுத்துகிறீங்க, அதுக்கு இதுதான் சரியான பதில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம ரொம்ப கோவத்தில் ரோகிணி அங்கே கிளம்பி போகிறாங்க. மனோஜும் கடைக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே அவருக்கு தெரிஞ்சவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகும்போது இது எல்லாத்தையும் வெளியில் நின்று கவனிச்சிட்டு இருந்த ரோகிணி, இதுதான் சரியான சமயம், இப்போ மனோஜ் கடையில் இல்லை, நாம் எப்பயும் போல் அங்கே கடைக்கு போய் அங்கே இருக்கிற கணக்கெல்லாம் பார்க்குற மாதிரி அங்கே இருக்கிற பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் மனோஜுக்குன்னு சொல்லி மனோஜ் வெளியில் போகிறத பார்த்துட்டு ரோகிணி உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும், இப்போ தான் மேடம் மனோஜ் சார் வெளியில் போகிறாருன்னு சொல்ல, அதான் நான் வந்திருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்டலாம் பேசிட்டு மனோஜ் எடுத்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் எண்ணி பார்க்குறாங்க. 5,00,000 ரூபா இருக்குது. ஆனால் எனக்கு தேவையானது 1,00,000 ரூபா பணம் தானே. 1,00,000 ரூபா பணத்தை மட்டும் எடுப்போன்னு மனோஜ் சேர்த்து வச்சுருந்த அங்கே இருந்த பணத்துலேருந்து 1,00,000 ரூபா பணத்தையும் ரோகிணி எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தன்னுடைய பையில் அந்த பணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உடனே அங்கே கடையிலேருந்து கிளம்புறாங்க. உடனே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும், என்ன மேடம் எப்பயும் வந்தால் நாங்கள் சரியாக வேலை பார்க்குறோமான்னு பார்ப்பீங்க, கணக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்ருப்பீங்க, உடனே கிளம்பி போகிறீங்களேன்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜும் கொஞ்சம் நேரம் கழித்து கடையில் வந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு ஆள் வந்து, என்ன மனோஜ் சார், நீங்கள் தரதா சொன்ன அந்த பொருள் வாங்கினதுக்கு பணத்தை எப்போ தரீங்கன்னு கேட்க, உங்களுக்காக தான் பணத்தை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எண்ணி கொடுக்கும்போது அதில் 1,00,000 ரூபா இல்லைன்றத மனோஜ் கவனிக்கிறாரு. இல்லையே, இதில் 5,00,000 ரூபா பணம் எடுத்து வச்சுட்டு தானே போனேன், அதுக்குள்ளே எப்படி 1,00,000 ரூபா இல்லாமல் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் அந்த பணத்தை எண்ணி பார்க்கும்போது அதில் 1,00,000 ரூபா பணம் இல்லை, வெறும் 4,00,000 ரூபா தான் இருக்குன்றத பார்த்துட்டு மனோஜ் பேரதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே யாரும் வந்து இந்த பணத்தை எடுத்திருப்பாங்களா? எனக்கு தெரியாமல் இந்த பணத்தை எடுக்கவும் முடியாதே. எனக்கும் ரோகிணிக்கும் மட்டும்தான் இந்த பணம் இங்கே இருக்கிறதே தெரியும். கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபால் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன நடந்திருக்குன்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க.
வந்தவங்க கிட்ட இதில் 4 லட்ச ரூபா பணம் இருக்குது, இப்போ அந்த பொருளுக்காக எடுத்துகிட்டு போங்க, அதுக்கப்புறம் மீதி பணத்தை நான் நாளைக்கே தரேன்னு சமாளித்து அங்கேருந்து அனுப்பிட்டு உடனே இங்கே மனோஜ் நினைக்கிறாரு, என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியல. பணம் காணோன்னா, அதுவும் 1 லட்ச ரூபா பணம் காணோன்னா எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது மனோஜுக்கு ஒன்றுமே புரியாமல் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. இங்கே ரோகிணியும் வரமாட்டா, ரோகிணியும் அந்த பேச்சு பேசியிருக்கேன், எப்படி பணம் காணாமல் போச்சுன்னு தெரியல. ஏற்கனவே 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தையும் தரலை, இதில் இங்கே கடையில் வைக்கிற பணமும் காணாமல் போனால் சரியில்லையே, உண்மை என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு மனோஜும் ரொம்பவே யோசிக்கிறாரு, ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. மனோஜுக்கு தெரியாமல் கடையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போன ரோகிணி பார்லரில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அங்கே இங்கேன்னு பணத்தை கடன் வாங்கணும்னு நினச்சேன், இல்லைனா அங்கே என் அம்மாக்கிட்டேயாவது என் நகையை கொண்டு வர சொல்லணும்னு நினச்சேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. மனோஜோட கடையில் மனோஜ் சம்பாதிக்கிற பணம் என்னுடைய பணம் தானே, அதை எடுத்தால் தப்பு இல்லை. இந்த பணத்தை கொண்டு போய் விஜயாத்தக்கிட்ட கொடுத்து சமாளிக்க வேண்டியதுதான். என்னையே அவமானப்படுத்தணும்னு அந்த மனோஜும் என்னை கண்டுக்கக்கூடாதுன்னு விஜயாத்தையும் நினச்சதுக்கப்புறமா இனி யாரை பற்றியும் நான் யோசிக்கக்கூடாது, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னா இப்படிலாம் செஞ்சு தான் ஆகணும். மனோஜுக்கு அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம். மனோஜ் நான் பேசினா கண்டிப்பாக மனசு மாறிடுவாருன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க ரோகிணி. ரோகிணியை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏமா ரோகிணி, மனோஜ் கடைக்கு போனியா? என்னம்மா நீ மட்டும் தனியாக வரேன்னு கேட்க, எங்க அங்கிள், நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன்னு சொல்லி மறுபடியும் மனோஜ் என்கிட்ட பேசுறதில்ல. மனோஜ் கடைக்கு நான் போகக்கூடாதுன்னு விஜயாத்தை சொல்லியிருக்காங்க. நான் எங்கேயுமே போகல, என் வேலையை முடிச்சுட்டு தான் வரேன். மனோஜ் வீட்டுக்கு எப்போ வராருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபோன் பண்ணால் கூட எங்கள் அம்மா சொல்லாமல் உன்கிட்ட பேச மாட்டேன்னு மனோஜ் என் ஃபோனை எடுத்து பேசுகிறதே இல்லை தெரியுமா? மறுபடியும் மனோஜுக்காக நான் இன்னும் எவ்வளோதான் அவமானப்பட்டு நிற்க போகிறனோ. ஏதோ தப்பு செஞ்சுட்டேன், என் பணத்தை கொடுத்து தானே ஏமாந்துருக்கேன், அதுக்கு இப்படியா 1 லட்ச ரூபா பணத்தை தரணும்னு விஜயாத்தை சொல்லுவாங்க? ஆனால் விஜயாத்தை சொல்கிற எல்லாத்துக்கும் நீங்களும் அமைதியாகவே இருக்கிறீங்களா அங்கிள், அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, என்னடி வந்த உடனே என்னை பற்றி என் வீட்டுக்காரர்கிட்டயே தப்பாக சொல்லி கொடுக்குறியா? உனக்கெலாம் வேறு வேலை இல்லை, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத. எங்கே பணத்தை ஏற்பாடு பண்ணியா இல்லையான்னு கேட்க, எல்லாரும் முன்னாடி ரோகிணி தன்னுடைய பையில் இருந்த மனோஜ் கடையிலேருந்து எடுத்த அந்த பணத்தை எடுத்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. இதில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, இந்த பணத்தை என்னால் தர முடியாதுன்னு நினச்சி தானே நீங்கள் அந்த பேச்சு பேசுனீங்க. பணத்தை கொடுத்துட்டேன், இனி என்னை தப்பாக பேசாதீங்க, சந்தேகப்படாதீங்க. நான் எந்த தப்புமே செய்யலை. உண்மையாகவே அந்த நகையை வாங்கி நானே ஏமாந்து போய் தான் இருக்கேன். இதில் என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி இப்படிலாம் செய்கிறீங்களேன்னு சொல்ல, பணத்தை கொடுத்துட்டல, உன் வேலையை பார்த்துட்டு போ, இங்கே நின்று தேவையில்லாமல் பேசாத. முன்னாடியே அந்த நகைக்கு பதிலாக 1 லட்ச ரூபா பணத்தை என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது. நானும் அந்த ஃபங்க்ஷனில் அவமானப்பட்டிருக்க மாட்டேன். வந்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னேன். நல்ல வேலை போலீஸில் மாட்டிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என்னவோ ஒன்றும் செய்யாத மாதிரி என் முன்னாடி இந்த பேச்சு பேசுகிற. பணத்தை கொடுத்துட்டல, இருக்கிற வீட்டு வேலையை செஞ்சுட்டு உனக்கு தேவையானதை நீயே சமைச்சு சாப்பிடு. இனி மீனா சமைச்சு கொடுப்பா, மீனா சமையலை தான் சாப்பிடுவேன்னு எதிர்பார்த்துட்ருக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே பணத்தையும் கொடுத்துட்டு இங்கே ரோகிணி அமைதியாக போயிடுறாங்க. உடனே இங்கே அண்ணாமலை, அந்த நகையை வாங்கினது ஓன் தப்பு விஜயா, என்ன தான் இருந்தாலும் இங்கே ரோகிணி மேலே தப்பே இருந்தாலும் பணத்தை ஏமாந்து நிற்கிறது ரோகிணி. மறுபடியும் அவகிட்டேயே 1 லட்ச ரூபா பணத்தை வாங்குறியே, உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பணம் தான் முக்கியம்னு நீ நினைக்கிற, பணம் கொடுத்தா ரோகிணி இந்த வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறல்ல, அதுவே முதல்ல பெரிய தப்பு. நீ உன்னை திருத்திக்க. இப்படி செய்கிறதெல்லாம் உனக்கு பெரிய பிரச்சனையாக நிற்க போது வேணா பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, யாரும் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு இப்போ நான் சம்பாதிக்காமையே 1 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு, அது போதும். இந்த ரோகிணியால் இந்த பணமாவது கிடைக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு சந்தோஷப்படுற விஜயாவுக்கு இது மனோஜோட பணம், மனோஜோட கடையில் பணம் காணாமல் போயிருக்கிற விஷயம் கூட தெரியாமல் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ரொம்பவே பதட்டமாக கோவத்தில் வீட்டுக்கு வந்த இங்கே மனோஜும், அம்மா இன்னைக்கு கடையில் நல்ல பணம் வந்துச்சுமா, நல்ல லாபம் பார்த்தேன். ஆனால் இங்கே பணத்தை எடுத்து வைக்கும்போது 5 லட்ச ரூபா இருந்தது. ஆனால் மறுபடியும் வெளியில் போயிட்டு பார்த்தா 1 லட்ச ரூபா காணுமா. இங்கே கண்டிப்பாக ஸ்டாஃப் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் நடந்ததும் இல்லைம்மா, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது,
இன்றைக்கி ரோகிணி உன் கடைக்கு வந்தாளான்னு விஜயா கேட்குறாங்க. இல்லைம்மா, உங்கள் பேச்சை கேட்டு ரோகிணி இனி கடைக்கு வர வேண்டான்னு நானே சொல்லிட்டேன் தெரியுமா. ரோகிணி மேலெலாம் எந்த தப்பும் இல்லைம்மா. ஆனால் கடையில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க. ஏன் மனோஜ், நீ நல்லா தானே படிச்சிருக்க, உனக்கு பெரிய திறமை இருக்குன்னு நான் மட்டும்தான் நம்புகிறேன். நீ என்னைக்கு புத்திசாலித்தனமாக நடந்துப்ப? பணம் காணோன்னா யார் எடுத்தாங்கன்னு சந்தேகப்பட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். இப்படி கோவப்படக்கூடாது. அழுதுகிட்டே வந்து நின்னா பணம் கிடச்சிருமா? உன் பொண்டாட்டி ரோகிணி இப்போ தான் 1,00,000 பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. எங்கேயோ வெளியில் கடன் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லம்மா, ரோகிணிக்கு 1,00,000 பணம் கிடச்சிருக்கு, எனக்கு 1,00,000 பணம் காணாமல் போயிருக்குமா அப்படின்னு சொல்ல, பேசாமல் பெரிய கடையில் அவ்வளோ சிசிடிவி வச்சுருக்கிறியே, அங்கே யார் வந்தாங்க, எப்படி பணம் காணாமல் போச்சுன்னு கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியாதா? உன்னெல்லாம் படிக்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, இதை நான் மறந்துட்டேனே. பணம் காணோன்ன உடனே பதட்டத்தில் அப்படியே அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கோவமாக வந்தேனே தவிர்த்து இதை நான் செய்யணும்னு நினைக்கலம்மா. நாளைக்கே அந்த சிசிடிவியில் என்ன இருக்குன்னு பார்த்து யார் என் பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறேம்மா. இதுக்கு மேலேயும் சும்மா விட்டா அப்புறம் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாமே காணாமல் போயிடும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடைக்கு நல்ல கஸ்டமர் வராங்க, நல்ல லாபம் வருதுன்னு நினச்சேன். அதுக்குள்ளே இப்படி நடந்ததால் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்துட்டேன். நீங்கள் சரியான யோசனை தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம், இந்த ரோகிணி எப்படிம்மா பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு கேட்கும்போது, அதான் சொன்னல, உன் பொண்டாட்டி எப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தேவையான பணம் கிடச்சிருச்சு, அவ்வளவுதான். வேற என்ன செஞ்சிருப்பா? வெளியில் தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பா, இல்லை யார்கிட்டயாவது பணத்தை எடுத்திருப்பா. இதை தவிர அந்த ரோகிணிக்கு பெருசாக என்ன தெரியும்? பொய் சொல்லி சமாளிக்கிற ரோகிணியை போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும். சரி, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு முதல்ல எப்படி பணம் காணாமல் போச்சுன்ற உண்மையை கண்டுபிடி, புரியுதா? அதை விட்டுட்டு அந்த முத்து மீனா மாதிரி தெளிவாரு. படிக்க வச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்காதன்னு மனோஜை திட்டி அனுப்புகிறாங்க. மனோஜ் உடனே அம்மா சொன்னது தான் சரி, நாளைக்கே உண்மையை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு உடனே நான் அடுத்த நாள் கடைக்கு சீக்கிரமாக போகிறாரு. அங்கே ஸ்டாஃப் வரதுக்கெல்லாம் முன்னாடி அங்கே இருந்த சிசிடிவியில் என்ன இருக்குது, யார் வந்தாங்க, எப்படி பணம் காணாமல் போச்சுன்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அந்த சிசிடிவி ஆதாரத்தில் ரோகிணி யாருக்கும் தெரியாமல் அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குற மாதிரி ரொம்ப நேரமாக நடிச்சிட்டு யாருக்குமே தெரியாமல் இங்கே மனோ சேர்த்து வச்சுருந்த பணத்தை எடுக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து இங்கே தாங்கிக்க முடியாத கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேரதிர்ச்சியோடு இருக்கிறாரு மனோஜ். அம்மா சொன்னதுக்கப்புறமா தான் இந்த யோசனையே எனக்கு வந்தது. ஆனால் ரோகிணி தான் இந்த பணத்தை எடுத்திருப்பா, அந்த பணத்தை தான் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணியா இப்படியெல்லாம் செஞ்சா? எதுக்காக ரோகிணி என்கிட்ட கேட்காம நான் சேர்த்து வச்ச பணத்தை எடுக்கணும்? இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் பொறுமையாக அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு. ஒருவேளை உண்மையாகவே அம்மா சொன்ன மாதிரி அந்த நகையவும் யார்கிட்டேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இந்த ரோகிணி கொடுத்துருப்பா போல. அந்த பழக்கம்தான் இப்போ என் கடையில் எனக்கு தெரியாமல் பணத்தை எடுத்திருக்கா. இனி ரோகிணியை நம்பவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ரோகிணியை போய் கல்யாணம் பண்ணியிருக்கேனே, என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை கண்டுபிடிச்ச மனோஜ் அங்கே ரொம்ப கோவமாக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நல்லா வெளுத்து வாங்கணும்னு நினைக்கிறாரு. ரோகிணி பார்லருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மனோஜ் ஃபோன் பண்ண உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, எதுக்கு இந்த மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணுறான், என்கிட்ட பேச மாட்டான், கடைக்கு நான் வரக்கூடாதுன்னு அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு ஒரு முடிவெடுப்பான். இப்போ ஃபோன் பண்ணால் மட்டும் நான் எடுத்து பேசணுமா? முடியவே முடியாதுன்னு ஃபோனை எடுக்காமே இருக்காங்க. பார்லருக்கு போகிறாங்க ரோகிணி. எப்படியோ என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், இனி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தில் பார்லரில் போய் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே கடையில் வேலை பார்க்கவே முடியல. ரோகிணி இப்படி ஏமாத்திட்டாலே, எனக்கு தெரியாமல் பணத்தை எடுத்திருக்காளே, அவளுக்கு 1,00,000 பணம் வேணுன்றதுக்காக என் பணத்தை அதுவும் கடையில் வந்து எனக்கு தெரியாமையா எடுக்கிறது? இதெல்லாம் என் அம்மா கிட்ட சொன்னால் அந்த ரோகிணியை வீட்டை விட்டு உடனே வெளியில் அனுப்பிடுவாங்க. ரோகிணி பொய் மட்டும்தான் சொல்கிறான்னு நினச்சா இப்படி அடுத்தவங்க பணம் நகைன்னு எடுக்க வேற ஆரம்பிச்சிட்டா. இப்படி வேற அவள் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே, கண்டிப்பாக ரோகிணி செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுக்கணும். வேலையெல்லாம் முடியட்டும், அப்புறம் வீட்டுக்கு போய் ரோகிணி கிட்ட பேசிக்கிறேன். எவ்வளோ திமிரு இருந்தா நான் ஃபோன் பண்ணதை கூட எடுக்காமல் இவ்வளோ செய்வா? இன்றைக்கி இருக்கு அந்த ரோகிணிக்கு. என் பணத்தையே எடுத்து ஏமாற்றி அந்த பணத்தை கொண்டு போய் என் அம்மா கிட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கி அந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும்னு நினச்சிருக்கால. அப்போ நான் ஏமாந்து போயிருக்கணுமா? என் அம்மாவை ஏமாத்துனது பத்தாதுன்னு என்னையும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டால இந்த ரோகிணி. இதுக்கு தான் அம்மா சொன்னாங்க ரோகிணியை நம்பாதுன்னு. நான் கூட ரோகிணி பாவம் நினச்சேன். ஆனால் அந்த ரோகிணியெல்லாம் அப்படி நினைக்கவே கூடாது போல். அவள் நல்ல பேர் வாங்குறதுக்கும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் யாரை
வேணாலும் இந்த ரோகிணி ஏமாத்துவா போலயே. முத்து மீனா சொல்கிறதெல்லாம் சரிதான், இந்த ரோகிணி அப்படிப்பட்டவ தான் அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. இங்கே ரோகிணி பார்லர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிச்சனில் போய் அவங்களுக்காக சமைச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே ரொம்ப கோவமாக வந்த மனோஜ், ரோகிணி இங்கே வா அப்படின்னு சொல்ல, என்ன மனோஜ், உங்கள் அம்மா இருக்கும்போதே என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா? உங்கள் அம்மா பேச்சை தானே கேட்ப. இப்போ என்ன கூப்பிட்டுட்ருக்க? உனக்கு ஏதாவது காஃபி வேணுமா என்ன அப்படின்னு கேட்க, என் 1,00,000 ரூபா பணம் வேணும்னு கேட்குறாங்க. உன் பணத்தை என்னைக்கு என்கிட்ட கொடுத்து வச்ச? இங்கே வந்து கேட்டுட்ருக்க. நான் தான் அப்பப்போ உனக்கு பண உதவி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப சத்தம் கேட்குதே. என்ன இந்த ரோகிணி ரொம்ப சத்தமாக பேசுகிறா அப்படின்னு விஜயா, அண்ணாமலைன்னு எல்லாரும் அங்கே வந்து நின்று பார்க்குறாங்க. உடனே அண்ணாமலை, என்ன மனோஜ், என்ன நடக்குது? இப்போ தானே கடையிலேருந்து வந்து அதுக்குள்ளே என்ன ரோகிணியை கூப்பிட்டு திட்டிகிட்ருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, அப்பா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பேசாதீங்கப்பா. இந்த ரோகிணியால் அம்மாவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிரச்சனை. நானும் ஏமாந்து போய் நிற்கிறேன். நேற்று கடையில் வச்ச பணம் காணும். ஆனால் அதே நேரத்தில் அம்மா கேட்ட பணத்தை ரோகிணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நானும் பெருசாக அதை கண்டுக்கல. என் பணம் காணோன்னு யாராவது வந்து எடுத்திருப்பாங்களா, எப்படி காணாமல் போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அம்மா ஒரு யோசனை சொன்னாங்க. சிசிடிவி மூலமாக கண்டுபிடிக்கலான்னு கடையில் போய் காலையில் சீக்கிரமாக எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமா தான் ரோகிணி என்ன செஞ்சுருக்கானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு மனோஜ் சொன்ன உடனே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. விஜயாவையும் மனோஜையும் மாற்றி மாற்றி பார்க்க விஜயா சொல்கிறாங்க, நான் அப்போவே நினச்சேன் ரோகிணி தான் இப்படி ஏதாவது செஞ்சுருப்பான்னு. அதான் நீ போய் சிசிடிவியில் உண்மை என்னன்னு பார்த்துக்க, ஆதாரத்தோட ரோகிணியை இங்கே வந்து வசமாக வெளுத்து வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு யோசனையை சொன்னேன். ஏன் ரோகிணி, என்னை ஏமாத்துனது பத்தாதுன்னு என் பையன் கடைக்கு போய் மனோஜ் சம்பாதிச்ச பணத்தையே கொண்டு வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கி மறுபடியும் எங்களை ஏமாத்திட்டல்ல அப்படின்னு கோவமாக பேச, உடனே ஸ்ருதியும், ரோகிணி நேற்று விஜயா ஆண்டியை ஏமாத்துறீங்க, இன்னைக்கு மனோஜோட கடையிலேருந்தே பணத்தை எடுத்துட்டிங்களா? அப்போ அந்த நகையவும் நீங்கள் வேறு யார்கிட்ட இருந்தோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. சாதாரணமாக இப்படிலாம் யாராலையும் செய்ய முடியாதுல்ல. நீங்கள் பெரிய ஆள் தான் ரோகிணி. இங்கே நல்ல பேர் வாங்குறதுக்கு பெரிய வேலையெல்லாம் செய்வீங்க போலையே. உங்களெல்லாம் நம்பவே முடியாது. ரவி, நம்ம சேர்த்து வச்சுருக்க பணத்தை கூட கவனமாக வச்சுக்கணும். ரோகிணி அப்புறம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் மனோஜோட கடையிலேருந்து தானே பணத்தை எடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? கடையை மனோஜ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நான் தான். மனோஜ் இப்போ பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்கிறான்னா அதுக்கும் காரணம் நான் தான். அந்த பணத்தில் எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதா என்ன? நான் தான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல, நான் பொய் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த கோவத்தில் மனோஜ், நான் பணம் சம்பாதிப்பேன், நீ எடுப்பியா? அதை கேள்வி கேட்டால் நியாயம் பேசுகிற மாதிரி பேசுறியான்னு பலார்னு வெளுத்து வாங்கிட்டு, எங்கள் அம்மா என்ன உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறது? நீ திருந்த மாட்ட. நீ பணம் எடுக்கிறதா இருந்தால் என்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் கடைக்கு வந்து எடுக்கிறேன்னா நீ கண்டிப்பாக திருந்த மாட்ட. இப்படிப்பட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டல, இனி வீட்லையும் பணம் நகைன்னு எதையாவது எடுக்க ஆரம்பிப்ப, உன்னால் பிரச்சனை வரும். ஒன்னெல்லாம் நம்பி இதுக்காக தான் கடைக்குள்ளே விடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதையும் மீறி கடைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் என்னவோ நீ ரொம்ப நல்லது செஞ்ச மாதிரி பேசுறியா? என்னையே ஏமாத்தின நீ இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. பார்த்தீங்களாம்மா, என் பணத்தையே கொண்டு வந்து கொடுத்துருக்கா. இதில் எவ்வளோ தைரியமாக எதிர்த்து பேசுகிறா பாருங்கம்மா அப்படின்னு மனோஜ் இருந்த கோவத்தில் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என் பணம் வந்தாகணும், இல்லை எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது. எத்தனை பேரை தான் நீ ஏமாத்துவ? போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் கடைக்கு வந்து உன் வேலையை காமிக்கிறியா? என்ன உண்மையை கண்டுபிடிக்க மாட்டான் மனோஜ்னு நினச்சியா? போதும் ரோகிணி, இதுக்கு மேலே என் அம்மாவையும் என்னையும் ஏமாத்தணும்னு நினைக்காத. நீ தான் இந்த பணத்தை எடுத்தேன்னு இங்கே சிசிடிவியில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த ஆதாரத்தை கொண்டு போய் அங்கே போலீஸ்கிட்ட கொடுத்தேன்னு வையே, அப்புறம் உன் நிலைமை வேறு மாதிரி ஆயிரும். என் அம்மாவை அவமானப்படுத்தி தலகுனிய வச்சேன், இப்போ என்ன ஏமாத்திருக்க. என் பணத்தை கடையிலேருந்து எடுத்த பணத்தை தரலன்னு வையே, அவ்வளவுதான். அப்புறம் என் மனைவின்னு கூட பார்க்க மாட்டேன். செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுக்க போலீஸில் மாட்டி விட்டுட்டு அப்புறம் எல்லா பிரச்சனையும் ஒன்றால் தான் வந்ததுன்னு இங்கே நானே போலீஸ்கிட்ட உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும். போனால் போதுன்னு பொறுமையாக அமைதியாக இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம். மனோஜ் எதையும் கண்டுபிடிக்கவும் மாட்டா, இங்கே என்னை ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினச்சிட்ருக்கல்ல. அசிங்கமாக இல்லை உனக்கு இப்படி செய்கிறதுக்கு? ஒன்னால தான் இப்போ நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், உண்மைதான். அதுக்குன்னு எனக்கு தெரியாமல் அங்கே கொடுக்கணும்னு வச்சுருந்த பணத்தெல்லாம் எடுப்பியா? அதை பற்றி கேள்வி கேட்டால் நீ வேற பெரிய நல்லவ மாதிரி பேசி நடிக்கலான்னு நினைக்கிறியா? உன்னை இனி இந்த வீட்டில் இருக்க யாரும் நம்பவே மாட்டாங்க. இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதை விட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாரு.
எப்படியோ நாளைக்கு என் 1,00,000 ரூபா பணத்தை நீ திருப்பி தரல, கண்டிப்பாக உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ என் மனைவியாக இருக்க உனக்கு தகுதியே இல்லைன்னு இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு மனோஜ் ரொம்ப ரொம்ப கோவமாக என்னைக்கும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை திட்டி பலார் பலார்னு வெளுத்து வாங்கி, இங்கே நீ பணத்தை திருப்பி தரலனா நான் கண்டிப்பாக உன்னை மன்னிச்சு விடுவேன் மட்டும் நினைக்காத, போலீஸில் உன்னை மாட்டி விட்டு நீ செஞ்ச எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னதுனால விஜயா ஆன்ட்டி கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மனோஜ் கிட்ட இருந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்து பிரச்சனையை சமாளிக்க நினச்சேன். ஆனால் மனோஜ் கிட்டேயே மாட்டிக்கிட்டேனேன்னு யோசிக்கிறாங்க ரோகிணி.